ஹலோ கைஸ், வெல்கம் டு மோனோட்ரன் மீடியா. இன்றைக்கி நம்ம கார் ரிவ்யூ வீடியோவில் ஒரு சூப்பரான வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ப்ரீவியஸ் ஜென் ஹுண்டாய் வெர்னா. இப்போ புது ஜென்ரேஷன் ஹுண்டாய் வெர்னா 2022-23 நினைக்கிறேன். அது மேலே வந்து நிறைய பேருக்கு நிறைய போலரைசிங் வியூஸ். சில பேருக்கு இது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கல டிசைன் லாங்குவேஜ். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வரலாம். இந்த ஜென்ரேஷனும் சரி, நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளூயிடிக்கும் சரி, டிசைன் வைஸும் சரி, டிரைவிங் வைஸும் சரி, ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி. ஸோ நம்ம இந்த வண்டி கொஞ்சம் ரிவ்யூஸ் பண்ணி பார்ப்போமே. அது வந்து 2024, இப்போ 2024 இருக்கிறோம், முடிய போகுது. அந்த அளவுக்கு அவுடேட் ஆயிடுச்சா வண்டி? இந்த வண்டி வந்து ப்ரீவியஸ் ஜென் வந்து அவுடேட் ஆயிடுச்சா, இல்லை இன்னும் ஸ்டில் இட் கீப்ஸ் அப், நம்மளால் வந்து இதை வச்சு லிவ் பண்ண முடியுமா ஹாப்பியாக அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் நியூஸ். இந்த கார் வந்து நம்மக்கிட்ட சேலில் இருக்குது. உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, இந்த காரோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, நீங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கிற ரமணா கார்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, வண்டி உங்களுக்கு தேவைன்னா, என்கொயரி வேணும்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹுண்டாய் வெர்னாவோட இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். இன்டீரியருக்குள்ளே வந்தோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் வந்து ஒரு டியூவல் டோன் செட்டப். பிளாக் அண்ட் பீச் கலர் நமக்கு டியூவல் டோன் செட்டப்பில் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ட்ரானோடனே நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே சாலிடாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹுண்டாய் சைட்லேருந்து வந்து நமக்கு பேனல் கேப்ஸ் இருக்காது, அந்த குவாலிட்டி நமக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா பார்ட்ஸு, எல்லா விதமான பட்டன்ஸும் சரி சாலிடாக இருக்குது, இன்னும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுதான் ஹுண்டாயோட ஒரு ஹைலைட்டு. அண்ட் நமக்கு எங்கெங்கே வந்து நமக்கு இன்டீரியருக்குள்ள வந்தோடனே ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்கச்சக்க பட்டன்ஸ் இருக்குது சைடில். நம்ம அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம என்ன வேணால் நமக்கு டிஜிட்டல், நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுத்தையும் நம்மளால் வந்து ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. வித் தட் செட், நமக்கு ஸ்பீடோமீட்டர் பக்கம் வந்தோன்னா, ஸ்பீடோமீட்டர் வந்து நமக்கு அனலாக் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச், நம்மளோட மைலேஜ் அண்ட் வண்டியோட செட்டிங்ஸ் கூட நம்ம மாற்றிக்கலாம். நம்ம எல்இடி செட், நம்ம ஹெட்லைட் செட்டப்பு, நம்மளோட வண்டியோட ஸ்மார்ட் ட்ரங்க் ஆப்ரேஷனலு, அந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மீட்டர் கூட நமக்கு இருக்குது. லைட்ஸு, டோரு, சர்வீஸ் இன்டர்வல் காட்டுறது, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் டீசென்ட். அண்ட் நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து விண்ட்ஷீல்ட் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஓகேவா நல்ல டீசென்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இண்டிகேட்டர் ஸ்டாக்கும் இருக்குது இந்த பக்கம். அண்ட் இப்போ நம்ம அப்படியே சைடில் வந்தோம்னா நமக்கு வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து விங் மிரர் அட்ஜஸ்டர் இருக்குது. அண்ட் விண்டோ லாக்கு அண்ட் ஆல் விண்டோஸ், பவர் விண்டோஸ் கண்ட்ரோலும் இங்கே நம்ம ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம வந்து இந்த வண்டி வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு. ஸோ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் நமக்கு இங்கே தெரியுது. ஷார்ட்டாக இருக்குதுங்க, ரொம்பவே ஷார்ட்டாக நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்கு. அந்த ஒரு ரிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து சென்டருக்கு வந்து வச்சுக்கோங்களேன், சென்டர் ஆஃப் த இன்டீரியருக்குள்ளே வந்தோம்னா நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7-inch ஸ்க்ரீன் தான். அண்ட் நமக்கு 2024 கொஞ்சம் அவுடேட்டாக நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனை வச்சு நம்ம மேப்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஹுண்டாய் டிஃபால்ட் சிஸ்டம்லேயே நமக்கு வந்து நேவிகேஷன் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ டீசென்ட், நல்லா தான் நமக்கு ஒர்க் ஆகுது. நமக்கு கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக தான் இருக்குது. அதை தவிர்த்து நம்ம வந்து உள்ளே போனோன்னா நமக்கு ஜென்ரலாக நம்ம ஃபோன் கனெக்டிவிட்டி, மிரர் லிங்க்கு, அப்புறம் வந்து நமக்கு வந்து நேவிகேஷனுக்கான மெனு எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக காட்டுது. ஆண்ட்ராய்டு ஆப்பிள் அப்படின்னா அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். மற்றபடி இந்த சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து எதெல்லாம் ரெக்வயர்டாக இருக்குதோ அதெல்லாம் நமக்கு வந்து மோர் தென் எனஃபாக தருது. டே டு டே யூஸ்க்கு இது மோர் தென் எனஃப் தான். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும், இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஸ்க்ரீன் நமக்கு இல்லைனாலுமே இட் ஒர்க்ஸ். இட் ஜஸ்ட்
ஃபுல்ஃபில் ஆர் நீட்ஸ். அது வரையும் நமக்கு வந்து சந்தோஷம் தான். அந்த வகையில் இந்த சிஸ்டம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் நம்ம கீழே வந்து இந்த சிஸ்டம் கீழே வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு நேவிகேஷனுக்கு ஷார்ட்கட் பட்டன் இருக்குது, மேப் புக் ஷார்ட்கட் பட்டன் இருக்குது, ஃபோன் எல்லாமே நமக்கு வந்து ரேடியோக்கு அதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். அண்ட் பவர் புஷ் வால்யூம் பட்டன்லாம் ரோட்டரி நாமில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட் திங். ஃபிசிக்கல் பட்டனாக இருக்கிறது எப்பவுமே நல்லது. அண்ட் அப்படியே நம்ம அது கீழே வந்தோம்னா நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ், ஏர் கண்டிஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆட்டோ அண்ட் நம்மளோட மேனுவல் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வந்து பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரோட்டரி டைப்பில், விச் இஸ் ரியலி குட். நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இதோட முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த வண்டியில் வந்து 2 சீட்ஸுமே வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸு. நம்மளால் இங்கே பார்க்க முடியும், 2 பட்டன்ஸ் இருக்குது கீழே, ஏசி கண்ட்ரோல்ஸ் கீழே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு 3 லைட் எரியுது. 3 லைட் எரியனோடனே நமக்கு வந்து சீட்டில் வந்து நமக்கு வென்டிலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஒரு லக்ஸுரி ஃபீச்சர், பெரிய லக்ஸுரி ஃபீச்சர். எல்லா கார்லேயும் நமக்கு கிடைக்காது இந்த ஃபீச்சர். ஐ மீன் பட்ஜெட் கார், அதாவது மிட் செக்மெண்ட்டில் இருக்கிற கார்லாம் இந்த ஃபீச்சர் கிடைக்காது. பட் இந்த வண்டியில் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். அந்த டைமில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நமக்கு 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. அண்ட் USB-A டைப் பின் இருக்குது, ஆக்ஸ் பின் இருக்குது. அண்ட் நமக்கு இன்னொரு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நடுவில் நமக்கு ஒரு நல்ல ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. அண்ட் கியர் நாப் இருக்குது. அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா நமக்கு நடுவில் வந்து டன்னலில் வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரஸ்ட் ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப டீப் இல்லை, பட் ஸ்டில் ஓரளவுக்கு நம்மளால் திங்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி க்ளோவ் பாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசென்ட் சைஸ் க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் வந்து நமக்கு இதில் ஒரு இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து கூல்ட் க்ளோவ் பாக்ஸ். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் டோர் பாக்கெட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது, பேக்கில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டியில் இந்த வகையில் வந்து ப்ராக்டிகாலிட்டி இஸ் குட். அண்ட் ஓவராலாக நம்மளோட இன்டீரியர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அதாவது குறை சொல்கிற மாதிரி இல்லை, சீப்பாக வந்து நமக்கு இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து மேலே வந்து சன்வைசர் வந்து நம்ம மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்பேக் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சைல்டு ஐசோஃபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அண்ட் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற பட்டனும் இருக்குது. எல்லாமே நீட்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சன்ரூஃப்க்கு மேலே பிளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு 2 டோன் லேயர் வந்து நமக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. அந்த ஒரு டெக்ஸ்சர் லேயர் தெரியுது. அண்ட் இந்த வென்டிலேஷனுக்காக நிறைய போர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் பற்றி பார்த்தோம்னா, நமக்கு இந்த வண்டியில் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் வந்து 2 ஏர்பேக்ஸு, இப்போ 6 ஏர்பேக்ஸு. இப்போ வர உண்டாய் லேட்டஸ்ட் உண்டாயில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் உண்டாய் வருது. அண்ட் இந்த வண்டி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸ்மார்ட் பூட்லெட் இருக்குது இந்த வண்டியில், நமக்கு வந்து ஸ்மார்ட் பூட்லெட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டம் இருக்குங்க இந்த வண்டியில். இந்த ஸ்டியரிங்கில் வந்து நமக்கு வாய்ஸ் கமாண்ட் பட்டன் நமக்கு தெரியும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி, ஐ மீன் நம்மளோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபீட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஃபேர்லி குட். அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹுண்டாய் வெர்னாவோட பேக் சீட்ஸ் கொட்டோம். பேக் சீட் பொறுத்த வரையும் வந்து இந்த வண்டி வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீச்சர். கீழே ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது. அண்ட் நமக்கு சீட்டிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, என் ட்ரைவிங் பொசிஷனில் நான் சீட் வச்சுருக்கிறேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கூப் அவுட் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது பெருசாக ஒன்றும் பண்ணல. அது வந்து நமக்கு வந்து நடுவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்டோரேஜ் இருக்குது. சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாக்கெட் மாதிரி டோர் பாக்கெட், சீட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபோன் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம கை வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. ஹேண்ட் பொசிஷன் நல்லாயிருக்கு. விண்டோஸ் வந்து டீசென்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது. அண்டர் சப்போர்ட்டும் ஓகே, ஒரு 80% நமக்கு கிடைக்குது. ஆனால் ஹெட்ரூம் தாங்க இஷ்யூ. நமக்கு நீரமாக அவ்வளோ ஸ்பேஷியஸாக இல்லை. ஹெட்ரூம் வந்து நமக்கு தலை வந்து ப்ரஷ் ஆகுது. அது வந்து 6 ஃபுட், நான் 6 ஃபுட் ஹைட்ருக்கனால கொஞ்சம் எனக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரஷ் ஆகுது, தலை கொஞ்சம் இதாகுது. பட் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க, ஆவரேஜ் ஹைட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிப்பாங்க. மற்றபடி நமக்கு வந்து சைடில் வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பொசிஷனும் நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் டிஸ்கம்பர் தர மாதிரி இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட்டை பொறுத்த வரையும் தான் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம ஹுண்டாய் வெர்னாவோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ்கேடிங் கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் ரன் ஆகுது, க்ரோம் லைன்ஸ் ரன் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க.
அண்ட் நமக்கு ஹெட்லைட்ஸ் பக்கம் வந்தோம்னா ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் இருக்குது வித் டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் டிஆர்எல்ஸும் நமக்கு அட்டாச்சாகவே இருக்குது. பார்க்க ரொம்ப நீட்டான ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் தெரியுது. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் பானட் வந்து ஸ்லோப்பிங்காக இருக்குது, ஃப்ரண்ட் வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்குது. அண்ட் டிசைன் ரொம்பவே நீட்டாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான டிசைன் இருக்குது. ரொம்ப வண்டி பார்க்க ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்வூப்பிங் கூப்பே லைக் டிசைன் இது. இந்த வண்டியோட டிசைன் பொறுத்த வரையும் டிசைன் லாங்குவேஜ், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஷோல்டர் நின்று அது சைடில். அண்ட் நம்ம ஓவராலாக நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அண்ட் ஓவராலாகவே இந்த வண்டி வந்து நல்லா ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குதுங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஓவர் ஆங்கு, பின்னாடி இருக்கிற ஓவர் ஆங்குமே ப்ராப்பராக ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து கீழே வந்து டயர்ஸ்க்கு வந்தோம்னா வீல்ஸ் வந்து 16 இன்ச் அலாய் வீல்ஸ், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் சைஸ் வந்து 16 இன்ச்சு, 195, 55 R16 இன்ச்சு. அண்ட் நம்ம ரியர் எண்ட் வந்து வச்சுக்கோங்களேன். ரியர் எண்டு வந்தோம்னா பம்பர் கொஞ்சம் சங்கியாக இருக்குது வண்டி இது. அண்ட் நம்மளோட டெய்லைட்ஸ் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக வந்து அந்த ரிவர்ஸ் பூம்பராங், இன்வெர்டர் பூம்பராங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஸோ பேக் எண்ட் வந்து கொஞ்சம் பஃப்டாக இருக்குங்க பார்க்க. அதனால் நமக்கு வந்து பூட் ஸ்பேஸும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். 480 லிட்டர்ஸ் நமக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. பின்னாடி நம்ம பூட்டை வந்து முன்னாடி ஜென்ரேஷன் ஒரு இன்க்ரீஸ் தான். அண்ட் மேலே வந்து நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே சின்னதாக நீட்டாக இருக்குது. அண்ட் நம்ம அப்படியே வந்து பானட் பக்கம் வந்தோம்னா பானட்டை திறந்து பார்த்தா நமக்கு மேலே இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜின் இது, 1.6 லிட்டர் பெட்ரோலு, 16 வால்வ்னு போட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட்டான லே அவுட்டு, இன்ஜினு ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லாமே வந்து கரெக்டான இடத்துல லே அவுட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. எவ்ரி திங் லுக்ஸ் பேசிக் அண்ட் சிம்பிள். அண்ட் மேலே நமக்கு இன்சுலேஷன் கொடுத்ததுனால அது ஒரு ஆடட் சவுண்ட் ப்ரொடெக்ஷன். அது சும்மாவே பெட்ரோல் இன்ஜின் சவுண்ட் அவ்வளோவா இருக்காது. பட் ஸ்டில் இட் இஸ் மச் மோர் ரிஃபைன்ட் அண்ட் வெல் டேக்கன் கேர் ஆஃப் Hyundai சைடை பொறுத்த வரைக்கும். அண்ட் நமக்கு வந்து மேலே சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து நமக்கு வந்து சின்னது, இந்த சின்ன சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, விச் ஒர்க்ஸ் ரியலி நைஸ். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓவராலாக சொல்லணுன்னா ஸ்டில் இன் 2024 கூட திஸ் ஒன்னா லுக்ஸ் வெரி குட், ஸ்ட்ரைக்கிங்லி குட். நல்லா ஒரு ஹேண்ட்ஸமான கார் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஓகே, லெட்ஸ் டிரைவ் த Hyundai Verna. ஃபார் டிரைவிங் என்றைக்குமே சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போட்டுட்டு சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் இப்போ நம்ம கிளம்பலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு பெட்ரோல் மேனுவல் ஒரு சூப்பரான காம்பினேஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்மூத்னஸ் ரீடெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். செம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, சூப்பர் ஸ்மூத் டு டிரைவ். ஸ்டியரிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் ஃபீல் நல்லா இருக்குது, ரொம்ப டைட்டாக இல்லை, நமக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே ஃப்ரீயாக ஓட்டலாம். மற்றபடி நமக்கு அந்த ஒரு மேனுவல் ஃபீலும் நல்லா இருக்குது வண்டியில் ஓட்டுறதுக்கு. ரைட் குவாலிட்டி இஸ் பிரிட்டி டீசென்ட், நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட். நல்லா போகுது. அண்ட் நமக்கு அந்த பெட்ரோல் இன்ஜின்னால மிட்ரேஞ்சில் சூப்பராக இருக்குதுங்க. உங்களோட அந்த பிக்கப் மிட்ரேஞ்சில் ரைஸ் பண்ணி ஓட்டினா சும்மா சூப்பராக போகுது. நமக்கு அந்த ஒரு பஞ்சு கிடைக்குது. இந்த 1.6 லிட்டர் இன்ஜின் வந்து ரொம்பவே பஞ்சான இன்ஜின், அதுக்கு பேர் போன இன்ஜின் தான் அது. ஸோ அதுக்கேற்ற ஒரு வெதர் பீட் டீசல் ஒரு பெட்ரோலில் கொஞ்சம் டார்க் கம்மி, பட் ஸ்டில் இட் டெலிவர்ஸ். நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிற அளவுக்கு டெலிவர் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜின் பற்றி பேசும்போது இந்த இன்ஜின் வந்து ஒரு 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், 16 வால் இன்ஜின், நமக்கு அந்த சிஆர்டிஏ இன்ஜின். ஸோ இதோட ஹார்ஸ் பவர் வந்து 128 ஹார்ஸ் பவர் வித் 150 Nm ஆஃப் டார்க். டீசலோட அதோட டார்க் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இது பெட்ரோல்னால அந்த இனிஷியல் ரெஸ்பான்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கிறனால இட் ஸ்டில் மேக்ஸ் அப் ஃபார் இட். ஓரளவுக்கு மேக்கப் பண்ணுது அது. இந்த இன்ஜின் வந்து எப்படின்னா வெரி ஈகர் டு ரெவ். நம்ம ரெவ் பண்ண சொல்லி அது கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து எஸ்டேட்டே பண்ணாது. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ரெவ் பண்ணால் அது வந்து போயிட்டே தான் இருக்கும். நமக்கு அந்த ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இருக்காது இந்த இன்ஜினில். அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து வண்டியோட ஹேண்ட்லிங். ஸ்டியரிங் ஜாமெட்ரி சூப்பராக இருக்குங்க. ஸ்டியரிங்கோட வந்து ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ஆவரேஜாக இருந்தாலுமே அந்த ஸ்டியரிங் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நமக்கு.
அதனால் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. வண்டியோட நான் சொன்ன மாதிரி வெல் பேலன்ஸ்டாக இருக்கிறனால, ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறனால நம்ம இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. நம்மளால் கார்னர்ஸ்லி சூப்பராக நம்மளால் திருப்பிட்டு போக முடியும். இந்த 16 இன்ச் வீல்ஸும் அதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லலாம். அண்ட் நம்ம எல்லா ரோட்ஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ரைட் பண்ணுது. ஆனால் செடான்ற ஒரு ஆஸ்பெக்ட்னால நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் மேடு பண்ணலாம். பட் இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டு தான், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. வீல் ஆர்ட்ஸ் கேப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஓரளவுக்கு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் அது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒரு வகையான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பிரேக்கிங்கும் டீசெண்டாக இருக்குதுங்க. பிரேக்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம டிராஃபிக்கில் வந்து ஓட்டும்போது இந்த கிளச்சோட ஸ்ப்ரிங்கினஸ் நமக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கியாக இருக்குது கிளச்சு. மற்றபடி நம்ம ஸ்பீட்ஸ் கெயின் பண்ண நல்லாவே போகும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் மேனுவல் கியர் பாக்ஸுன்றனாலேயே 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், இது 6 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்பீட் இல்லை. 6 ஸ்பீட்னாலும் நல்லா இருக்குது. அந்த ஒரு ஃபன் இருக்குங்க, நம்ம ஓட்டும் போது சூப்பராக நம்ம ரெவலாக மேட்ச் பண்ணி ஓட்டலாம். நமக்கு அந்த ஃபன் இருக்குது. பெட்ரோல்னால ஒரு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது இன்ஜினு, விச் இஸ் அ ரியலி குட் திங் டு ஹேவ் when you are a driver focused one. நீங்கள் வந்து கொஞ்சம் டிரைவிங்கில் ஃபோக்கஸான ஆள் அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மேனுவலில் வாங்குறது நல்லது. நமக்கு மைலேஜ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியில் டர்போஸ் இருக்குது. நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா டர்போ லேகுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருக்கும். அது முக்கியமாக நமக்கு அந்த மிட் பட்ஜெட் கார்ஸ்லாம் நல்லாவே நமக்கு தெரியும். பட் Hyundai Verna இஸ் நாட் லைக் தட். நமக்கு நல்லாவே அந்த டர்போ லேகை மேட்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு பவர் டெலிவரி வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளோயிங் பவர் டெலிவரி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த லேக்லாம் நமக்கு தெரியல. அப்படி ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது, ரொம்ப மினிமல், நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் நமக்கு லேக் தெரியும். வெரி ஸ்மூத் டு ட்ரைவ், அதான் இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆக்சிலரேஷனும் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. அதே சமயத்தில் அது Hyundaiல மட்டும்தாங்க முடியும். உங்களுக்கு ஒரு டிரைவிங்லேயும் நல்ல ஸ்மூத்தான ஒரு கார் அண்ட் ஆக்சிலரேஷனுக்கும் நமக்கு வந்து சடனாக நமக்கு வந்து ஒரு பவர் கிக் பண்ணுறது, பஞ்சியாக கொடுக்குறது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. Hyundaiல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, அந்த ஒரு வெர்சடாலிட்டி நமக்கு தராங்க. அண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஷார்ட் காலம் ஷிஃப்ட்னால ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த வகையில் தான் நமக்கு இந்த கியர் பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அதாங்க சஸ்பென்ஷன்ஸும் நமக்கு ஒன்றும் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. பெருசாக ஒன்றும் தெரியல, மேடு பள்ளம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஏர் கண்டிஷனிங்கும் சூப்பராக இருக்குது. Hyundaiல அதெல்லாம் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது, அதெல்லாம் டாப் நாச்சாக இருக்கும். சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. லாங் போனாலும் நமக்கு வந்து ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. வண்டியோட பில்டும் வண்டியோட ஸ்டியரிங்கும் ஹேண்ட்லிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்லிங் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ சேர்க்கும் ஹை ஸ்பீட் ஹேண்ட்லிங்கில், ஹை ஸ்பீட் டிரைவிங்கில். ஹை ஸ்பீட் க்ரூசிங்கும் நல்லா இருக்குது. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு சாலிடிட்டி இருந்தாலே நம்ம தைரியமாக ஓட்டலாம். ஸோ ஓவராலாக Hyundai Vernaவோட வேர்டிக்ட் என்னன்னு சொல்லணும்னா, வேர்டிக்ட் பொறுத்தவரைக்கும் இது ஒரு கிரேட் காருங்க. இப்போ 2024 ஆயிடுச்சு, இது வந்து கொஞ்சம் பழைய மாடலு, 2017 மாடலு. ஆனால் நமக்கு வந்து இந்த வண்டி இன்னும் பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்குது. புது வர்னா வந்து நமக்கு வந்து மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே இந்த வண்டி வந்து ஃப்ளூயிடுக்கும் இதுவும் சரி வைட்லி அக்செப்டட், வைட்லி அப்ரிஷியேட்டட் கார் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன், இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் டிரைவிங். ஏன்னா ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து பேக் சீட்டில் மட்டும் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும் மற்ற வண்டி கம்பேர் பண்ணுறப்போ. ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியோட ஸ்டைலிங் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்லோப்பிங் ரூஃப்லேன்றதுனால அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் இருக்கனால நமக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியை தாராளமாக வாங்கலாம். ஒரு சூப்பர்பான ஒரு பையாக இருக்கும். சிட்டிலையும் சரி, நம்ம லாங்கில் போகிறதுக்கும் சரி ஒரு சூப்பர்பான ஆப்ஷன். ஸோ தாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். Hope you like the video. So until next time, bye.